Hi friends, I am Priya. Welcome to our channel Pranav Spoken English. Friends, today we are going to talk about present continuous tense. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா present continuous tense பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா, அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது சப்ஜெக்டில் ஐ வந்துச்சுன்னா ஆம் ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும். அதே இது சப்ஜெக்டில் ஹீ ஷீ இட் நேம்ஸ் இதெல்லாம் சப்ஜெக்டில் வந்துச்சுன்னா இஸ் ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி யூ தே இதெல்லாம் சப்ஜெக்டில் வந்துச்சுன்னா ஆர் ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி. நிறைய பேர் கேட்பீங்க, இது என்ன ஆம் இஸ் ஆர் இதெல்லாம் என்ன? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸ்லாம் பார்க்கும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா ஆம் இஸ் ஆர். இந்த ஆம் இஸ் ஆர் இதெல்லாம் என்னதுன்னா ஆக்ஸிலரி வேர்பு, தமிழில் துணை வினைச்சொல்னு சொல்லுவோம். பாருங்கள், இதில் ஆம் இஸ் ஆர் இதெல்லாம் ஆக்ஸிலரி வேர்ப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி அதெல்லாம் என்னது? வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் 1 அதாவது நடக்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? வாக்குன்னு சொல்லுவோம். அதோட ஈடி எதுவுமே சொல்லாது. அதான் வேர்ப் 1 வாக், அதோட ஐஎன்ஜி சேருது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நடக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னது? வாக், அதோட ஐஎன்ஜி வாக்கிங். சாப்பிட்றதுக்கு ஈட், அதோட ஐஎன்ஜி ஈட்டிங். எழுதுறதுக்கு ரைட், அதோட ஐஎன்ஜி ரைட்டிங். இது மாதிரி சமைக்கிறதுக்கு குக், அதோட ஐஎன்ஜி. இதுதான் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் 1 எழுதியாச்சு, அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணியாச்சு. இது தாங்க. இது வச்சு தான் நம்ம இன்றைக்கி எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் உணவு சமைத்து கொண்டிருக்கிறேன். நான் உணவு சமைத்து கொண்டிருக்கிறேன். இதை எப்படி நம்ம சொல்கிறோம் பாருங்கள். நான் அப்படிங்கிறத நம்ம ஐன்னு சொல்லுவோம். இப்போ ஐ வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலாவை பாருங்கள். சப்ஜெக்டில் ஐ வந்துச்சுன்னா ஆம் போடணும். ஆம், அப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் என்னது? சமைக்கிறது. இப்போ சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? குக் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆம் குக்கிங் ஃபுட். ஆம் குக்கிங் ஃபுட். நான் உணவு சமைத்து கொண்டிருக்கிறேன். இதை நம்ம ஆம் குக்கிங் ஃபுட்னு சொல்கிறோம். இதே இது அவள் உணவு சமைத்து கொண்டிருக்கிறாள். அவள் உணவு சமைத்து கொண்டிருக்கிறாள். அப்படி இதை நம்ம எப்படி சொல்லலாம்? அவள் அப்படிங்கிறத நம்ம ஷீன்னு சொல்கிறோம். அப்போது இதோட ஃபார்ம் என்ன? ஷீ வந்தால் என்ன பண்ணணும்? இஸ் போடணும். ஷீ இஸ் குக்கிங் ஃபுட். ஷீ இஸ் குக்கிங் ஃபுட். அவ்வளோதாங்க. செகண்ட் பாருங்கள், அவன் டீ குடித்து கொண்டிருக்கிறான். அவன் டீ குடித்து கொண்டிருக்கிறான். அவன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஹீ. ஹீ வந்தால் என்ன போடணும்? இஸ் போடணும். அப்புறம் என்ன பண்ணணும்? குடித்து கொண்டிருக்கிறான். குடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ட்ரிங்க், இதோட ஐஎன்ஜி ட்ரிங்கிங் டீ. அவன் டீ குடித்து கொண்டிருக்கிறான். He is drinking tea. He is drinking tea. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவர்கள் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதை எப்படி சொல்லுவோம்? தே. தே வந்தால் என்ன போடணும்? பாருங்கள், சப்ஜெக்டில் தே வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஆர் போடணும். என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணுங்க? ஆருங்கிற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணப்போம். தே ஆர் சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் என்னது? ஈட், அதோட ஐஎன்ஜி தே ஆர் ஈட்டிங். காலை உணவுக்கு இங்கிலீஷில் என்னது? பிரேக்ஃபாஸ்ட். பாருங்கள், தே ஆர் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். அவர்கள் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கார்கள். தே ஆர் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போது நான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ. லாஸ்ட் இது எக்ஸாம்பிளே பார்த்தோம், ஐன்னு சொல்லுவோம். இப்போது ஐ வந்து என்ன பண்ணணும்? ஆம். ஆம். அடுத்து வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதில் வேர்ப் வந்து எழுதுறது. எழுதுறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ரைட்.
ஓ ஐஎன்ஜி செய்யணும். அப்போ ஐ ஆம் ரைட்டிங். ஐ ஆம் ரைட்டிங். நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங். அதே இது பாருங்கள், நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இதை எப்படி சொல்லுவோம்? நாங்கள் இதை வின்னு சொல்லுவோம். அப்போது வி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஆர். வி ஆர் நடந்து கொண்டிருக்கிறோம். நடக்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து வாக், அதோட ஐஎன்ஜி வாக்கிங். வி ஆர் வாக்கிங். நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். வி ஆர் வாக்கிங். நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதை எப்படி சொல்லுவோம்? தே. இப்போ அவர்கள் தே போட்டாச்சு. தே வந்து என்ன வரும்? ஆர். பேசுறதுக்கு இங்கிலீஷில் எழுதி டாக். இப்போ அதோட ஐஎன்ஜி தே ஆர் டாக்கிங். எப்படி சொல்லுவோம்? தே ஆர் டாக்கிங். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் டாக்கிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் பற்களை துலக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் பற்களை துலக்கிக் கொண்டிருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம் பாருங்கள். நான் இதை ஐன்னு சொல்கிறோம். ஐ வந்து என்ன பண்ணணும்? ஆம். துலக்கிக் கொண்டிருக்கிறேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? துலக்கிறதுக்கு இங்கிலீஷில் ப்ரஷ். இதோட ஐஎன்ஜி ப்ரஷ்ஷிங். ஐ ஆம் ப்ரஷ்ஷிங். பேலன்ஸ் என்ன இருக்குது? பற்களை. பற்களை அப்படிங்கிறது இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்? டீத்துன்னு சொல்லுவோம். ஐ ஆம் ப்ரஷ்ஷிங் டீத். நான் பற்களை துலக்கிக் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ப்ரஷ்ஷிங் டீத். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இது எப்படி சொல்லுவோம்? வி. வி வந்து என்ன பண்ணணும்? ஆருங்கிற ஒரு ஆக்ஸிலரி போட போகிறோம். வி ஆர் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்கறதுக்கு இங்கிலீஷில் என்னது? வாட்ச். அப்போ அதோட ஐஎன்ஜி we are watching TV. we are watching TV. நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி சொல்லுவோம்? அவர்கள் இது இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். தே வந்தால் என்ன பண்ணும்? ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் ஆருங்கிற ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் போட போகிறோம். தே ஆர் சுத்தம் செய்துக்கணும். சுத்தம் செய்துக்கிறது க்ளீன். அப்போது அதோட ஐஎன்ஜி க்ளீனிங். தே ஆர் க்ளீனிங். அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் க்ளீனிங். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். இதை எப்படி சொல்லுவோம்? அவன். இதை ஹீன்னு சொல்லுவோம். ஹீ வந்தால் என்ன பண்ணணும்? இஸ்ங்கிற ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் போட போகிறோம். ஹீ இஸ். விளையாடுறதுக்கு என்னது இங்கிலீஷில்? ப்ளே. அப்போது ப்ளேயோட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். இப்போ ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட். பாருங்க, அவன்ங்கிற ஹீ போட்டாச்சு. ஹீ வந்தால் என்ன பண்ணும்? ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் என்ன போடணும்? இஸ் போட்டாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வேர்ப் போடணும். வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து போடணும். அப்போ வேர்ப் பண்ணது இங்கே விளையாடுறது. அதை இங்கிலீஷில் ப்ளேன்னு சொல்லுவோம். அப்போ பிளேயிங். பேலன்ஸ் என்ன இருக்குது? கிரிக்கெட். அவங்க என்ன விளையாண்டாங்க? கிரிக்கெட் விளையாண்டாங்க. அப்போ ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட். அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மேக் பண்ணலாங்கிறத கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.